ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது திருமுழுக்கு அருள்சன வழங்குவதற்காக இது திருச்சன்னிதானத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எனவே ஆண்டவர் உங்களையும் உங்கள் குழந்தையையும் ஆசீர்வதிக்க முன்பாடுங்கள். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? ஜெனோலின். நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கை கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலானுக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான தாய்களே, இக்குழந்தையின் பெற்றோர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? உதவி புரிவோம். ஆகவே கிறிஸ்து சமூகம் உங்களை பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் பெற்றோரும் ஞான தாய்களும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். இப்பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து புனிதர்களை நோக்கி மன்றாட இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய பதிலுரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னையாம் புனித மரியே, புனித சூசையந்தரே, புனித திருமுழுக்கு யோவானே, புனித ராயந்தரே சின்னத்தரே, புனித தோமையாரே, புனித செவேரியாரே, புனித சுதசியாரே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிலிருந்து அகற்றவும் இருளில் இருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்த அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உன் திருமகனை உலகில் கிளம்பினேன். இக்குழந்தை என்னோடு ஜென்ம பாவத்திலிருந்து மீண்டு இவரில் உமது மாட்சி ஆணையமாக்கி இவரின் தூய் ஆவியால் குறிப்பிட செய்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது குழந்தையுடைய நெஞ்சில் ஆயத்த எண்ணெய் பூசப்படுகிறது. மன்றாடுகிறோம். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வைத்து மீண்டும் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராக அதே இயேசு கிறிஸ்துவை உங்களை திடப்படுத்துவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்வதன் நீரே. ஆமென். நீங்கள் கேட்கும் பொழுது கேட்கின்ற கேள்விக்கு விட்டுக் கொள்கிறேன் என்று பதில் சொல்லணும். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவருமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் நல்ல தந்தையான இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிகளிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் இன்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நம்பிக்கை, இதுவே திரு அவையின் நம்பிக்கை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதில் நாம் அனைவரும் பெருமை கொள்கிறோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிவித்த என்ற நம்பிக்கை அறிக்கையில் உங்கள் குழந்தை ஜெனோலி திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஜெனோலின்
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை வழங்குகிறேன். இப்பொழுது குழந்தையுடைய உச்சந்தலையில் கிறிஸ்தும தைலம் பூசப்படுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாலும் உங்களுக்கு மறுதல் படித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது நீரினை பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப்பட்டு குருவும் ஆசிரியரும் அரசுமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் இணைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. ஆமென். நீங்கள் பொதுப்படையாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெந்நீர் ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாத முன்மாதிரியாக நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்த்தீர்களாக. ஆமென். பெற்றோரே, ஞான தாயகர்களே, உங்கள் குழந்தை உள்ளத்தில் அணியாது காக்கும் பொருட்டு இந்த வழி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் வழிபெற்று இக்குழந்தை ஜெனோடி ஜென்ம பாவத்திலிருந்து மீண்டு உமது ஆட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவியால் முடிபட செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்துள்ளார். நீ விரைவில் அவரது வார்த்தையாகிய தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையை விளங்க காதால் கேட்கவும் நாவால் விசுவாசத்தை அறிக்கையிடவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது திருச்சபையின் உறுப்பினராக அங்கத்தினராக மாறியிருக்கிற இந்த அன்பு குழந்தையாகவும் அன்பு பெற்றோர்களாகவும்